ட்ரிப்புக்கு ரெடி ஆயாச்சு. போலாமா गाइस? எங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறது எங்க மாமா அமிதாப் மாமா. தள்ளி விட கூடாது. உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா கால் வச்சு ஐஸ் கியூப்ல வைக்கிற மாதிரி இருக்கு. எங்க கூட ஒரு ஏச்சவாய் வந்துச்சு. ஆமா, இழுச்சவாய். அதாவது 1 நம்பர் கேரன். பாருங்க, கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க திரும்ப. தூங்குறோன்னு கேதுக்குறா பிஸ்கட்டே, எனக்காக குறா தின்னுபிட்டு போய் தூங்குறேன். பின்னாடி ஒருத்த வந்துட்டான். அலாரம் ரெடியா இருக்கு. கோபால் சில நேரங்கள் கழித்து. ஓகே, நாங்க ட்ரிப்புக்கு ரெடி ஆயாச்சு. போலாமா गाइस? இப்போ தெரியுங்க. போலாமா गाइस? யா போலாம். இந்த பொசிஷன் வரைக்கும் கரெக்ட் மேடம். உட்கார்ந்தீங்கன்னா போயா. Bye me. Okay. நாலரை மணிக்கு வந்தேன், 5:30 மணி ஆயிருச்சு. நான் டைம் காட்டுறேன். முள்ளு திருப்பி போட்டுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். குளிர்காலம் எங்களோட சின்சியாரிட்டி நாங்க எங்க கேமரா மாட்டுறோங்கிறதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். வாவ், டெக்னாலஜி. ஐயோ கருப்பு வேண்டாம். எப்படி இந்த வண்டிக்குள்ள கண்டுபிடிக்கும்? கருப்பு கலரா? எங்கடா இருக்குன்னு தெரியலையே. பேண்ட் தேட போறோம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்க தான் அதுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. சீ சீ சீ. சில நேரங்கள் கழித்து. ஒழுங்கா வைக்க வக்கீங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கொடுத்து என்ன பண்ணுறது? இங்கே தொங்குதான் பாருங்க. கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா ஜோக் இல்ல இல்லையா? சரி, நீங்க இங்கேயே தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சைடு சீட்ல தேடுங்க தியானேஷ். தெரிச்சு போயிருக்கலாம் இல்லையா? அந்த சைடு மட்டும் எடுத்துட்டேனா? நானே ஏன் பின்னாடி எல்லாம் தேடக்கூடாது? எங்க ஒண்ணுமே தெரியலண்ணா. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நடு ரோட்ல இல்ல, ரோட்டோரமா. சரி, இப்ப நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா மறையூர் போக போறோம். அது ரோட்ல இல்லையா? சரி பரவாயில்ல. எங்க பாத்தீங்கன்னா காந்தலூர் ரோட்ல மறையூர் போக போறோம். அங்க வந்து நிறைய அட்வென்ச்சர் பிளேஸ்ல இருக்கு. ட்ரக்லாம் பண்ண போறோம்னு சொன்னாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்களை கூப்பிட்டுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிரவீன் அண்ணா, we were coming. பிரவீன் அண்ணா யார்? அந்த பிரவீன் அண்ணா அவரு பிரவீன் அண்ணா இஸ் பிரவீன் அண்ணா. அந்த போய் உங்க கேங்ல யாராச்சும் பிரவீன்? வாங்க, பிரவீன். டாக் தட் பிரவீன். டாக் தட் பிரவீன். ரெடியா இருக்கா?
ஃபேஸ் செட் ஆகாதுடா. நல்லா இருக்கிறீங்க மாமா. Reaches நல்லா இருக்கு. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பாருங்க. நிக்நேம் அத வச்சு தான் நாங்க இன்னைக்கு நிக்நேம் வெர்ஷன் 2.0. பர்சன்ட் 2.1 ஆளுக்கு ஒரு நிக்னேம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க ஸ்மைலிங் ஃபேஸுக்கு லத்தீஸுக்கு இழிச்ச வாயன்னு பேர் வச்சிருவோம். இங்க இரு, இங்க இரு. பஸ்ல பிரேக் போட்டா பிரேக் ஆகி பிக் பக்குன்னு சிரிக்கிற மாதிரி பிரேக் ஆகி சிரிக்கிற பரவ முடியும் மாதிரி பேர் வச்சாங்க. எப்பவும் ஸ்மைலிங்லேயே இருந்து வடிவேலுக்கு இருக்கிற பொண்டாட்டி மாதிரியே இருக்கிற எல்லா தாயி குருவமா அதுக்கு வெக்கமா வருதே. எல்லா தாயின்னு வைக்கலாம். எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கலகலன்னு வச்சுட்டு இருக்கிற நம்ம ஆளுக்கு புஜுக் 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 உள்ளேனையா. இவருக்கு இழுத்த வாய். இவருக்கு அவருக்கு வியூவர்ஸ் கமெண்ட்ல பண்ணி. ஆமா அவங்களுக்கு ஆல்ரெடி வச்சுட்டாங்க. என்னன்னு இவர் தானே பிரவீன்? ஆமா. இல்லையா? மாமா இவர்தான். எங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறது எங்க மாமா அமிதாப் மாமா. ஆமா. ஓகே. நெட்வொர்க் கிடைக்காது. எப்படி பார்த்தாலும் இன்னொரு 1 மணி நேரம் நாங்க இருந்துட்டு ஊம படம் மாதிரி தான் நாங்க 4 பேர் தான் பேசிக்கிறோம். சுத்தி பாத்தீங்கன்னா பசங்களா இவ்வளவு நேரம் எங்க கூடயே தான் இருந்தான். ஒரே ஒரு பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சது. அங்க போயிட்டான். சரி வாங்க அங்க போலாம். அதான மெயின். கைஸ் கைஸ் அங்க அப்படியே அப்படியே கைஸ் கைஸ் அப்படியே கைஸ் கைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டும் இல்ல. பசங்க வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் காப்பாத்துறேன். வேற எதுவும் கிடையாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா. உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா கால் வச்சு ஐஸ் கியூப்ல வைக்கிற மாதிரி இருக்கு. வைக்கல. எங்க கூட ஒரு ஏச்சவாய் வந்துச்சு. ஆமா இழுச்சவாய். அதாவது 1ஆம் நம்பர் கேன் வயசுல அவர்தான் மூட்டாரு. ஆனா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்க என்ன மாட்டாரு. பண்ணிட்டு இருக்காருன்னு காட்டுறேன் பாருங்க. இரு இரு எனக்கு வலிக்குது. இருங்க. ஏய் தம்பி இப்படி போற உன் செப்பல் போயிடாத. இப்படியே போறியா? செப்பல் தண்ணில போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? செப்பல் தண்ணியில போயிருச்சு. அப்படியெல்லாம் செப்பலை தூக்கி நான் கையில பிடிச்சிக்கிறேன். டப்பா செப்பல் டூப்ளிகேட் செப்பல் தானே. 200 ரூபா செப்பலா? இங்க வா இங்க வா என் நம்பர் வர சொல்லிட்டா. இங்க வா இங்க வா. வாடா கொஞ்சம். சரி வா. நம்ம அவர்கிட்டயே கேட்போம். செருப்புக்காக பொண்ணை விட்டுட்டு யாரோ வன்மத்தை கக்கறாங்க மகனே. நம்ம நம்ம வன்மத்தை கையில கேப்போம். யாரை கேக்குறது? ஓகே. யாரை கூப்பிட்டு கேட்கலாம்? வாங்க டப்புனு அங்க போய் நம்ம பிரவீன் அண்ணா. ப்ரோ இந்த 3 செப்பல்ல எது ரேட் அதிகமா இருக்கு? இதுதானே? ஓகே. நீங்க எது? இது சென்ட்ரு. இதுவா? சரி இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வேணும் இதோட யோசிக்கலாம். ரேட் யூகிக்கலாம். இல்ல இல்ல அவர்கிட்டயும் கேட்போம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்கண்ணா. இது எவ்வளவு வரும்? ஒரு 1000 குள்ள வரும். 1000 குள்ள வரும். 1200. ஓகே. இது இதா ரைட்டா? இது இது ஒரு 1000 குள்ள தான் வரும். இது என்ன? அது கொஞ்சம் ரைட்டு கூட மாதிரி தெரியுது. எவ்வளவு இருக்கும்? ஒரு 1300 அப்படி அந்த. ஓகே. அவர நீங்க போட்டுக்கிற செப்பல் இது 2000 ரூபாய். அது 2000. அவர் வச்சிருக்கிறது 500. 500. ஆனா இந்த செப்பலோட உண்மையான விலை 250 ரூபா. ஆனா இந்த செப்பலோட உண்மையான விலை 4000 ரூபா. பாத்ரூம்ல போற செப்பல் மாதிரி இருக்கு. 4000 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன். 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கான். கிறுக்கு பையன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. கேட்டா பிராண்டட்மா.
கொஞ்சம் அதிகமா சொல்லியிருக்கலாம். என்ன பிராண்டுன்னு தெரியல. நம்ம இப்படி ஏறுவோம்டா. அப்படியே எப்படி வர்றது? அப்படியே இப்படி வருவோம். வர முடியாது, கஷ்டம். வா வா வாடா. இங்க பாரு, உனக்கு அடுத்த அந்த பிள்ளைங்க எல்லாம் ஏறி இருந்தா அசிங்கமா போயிருந்தா நான் கை கொடுத்துருக்கலாம்னு நினைச்சேன். போ. பேக் நினைச்சு தள்ளு தள்ளு தள்ளு.